Hello friends, welcome to bonus channel 27. இன்னைக்கு செட்டிநாடு மட்டன் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு panல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற காஞ்ச மிளகா சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் கூட 2 சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் நம்ம இதை ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு ஒரு பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக நான் அரைச்சிக்கிறேன். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு கடல்பாசி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைத்த விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பொடியை இது கூட சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச மசாலா பொடியில் பாதி அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். மட்டனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி இல்லை குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 6 விசில் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 6 விசில் வரைக்கும் வச்சாதான் மட்டன் நல்லா வேகும், இல்லைன்னா பாதி வேகாமலே இருக்கும். ரொம்பவே சுவையான, அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான செட்டிநாடு மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.